السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 100 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கி கொடுக்கின்றான். அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். மிகவும் சிறந்த ஒரு துஆ. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லை, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆ கபூலாகுவதில்லை என்று கூறுவதை விட, நாம் தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய துஆக்கள் ஒருபோதும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் வீணாகுவதில்லை. அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லது அதற்குரிய பலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.